வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் திரைமுரசு. இந்த நிகழ்ச்சியில சினிமால நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில நாம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் கெஸ்ட் ரோல நடிச்சு கடந்த 9ஆம் தேதி வெளியாச்சு லால் சலாம் படம். இந்த படம் இப்போ வெற்றிகரமா 3வது வாரம் ஓடிட்டு இருக்க நிலையில இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினி, AR ரஹ்மான் உள்ளிட்ட லால் சலாம் படக்குழு இப்போ ரஜினியோட வீட்டில் ஒரு சக்சஸ் மீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ரஜினி நடிச்ச சூப்பர் ஹிட்டான ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட் உருவாக போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன படம்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் படம் மூலமாக ஒரு மாசான கம்பேக் கொடுத்ததோடு அது வரைக்கும் இருந்த வசூல் ரெக்கார்டு எல்லாத்தையும் அந்த படம் மூலமாக பிரேக் பண்ணார். மோகன்லால், சிவராஜ்குமார் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருந்த இந்த படத்தை ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக எடுத்திருந்தார் இயக்குனர் நெல்சன். இந்த நிலையில் ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரஜினி மற்றும் நெல்சன் இணைய இருப்பதாகவும் அது ஜெயிலர் படத்தோட 2வது பாகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. முதல் பாகத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்ததை தொடர்ந்து 2வது பாகத்தையும் சன் பிக்சர்ஸே தயாரிக்கிறதா சொல்லப்படுது. இந்த விஷயத்த ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு மருமகளா நடிச்ச நடிகை மிர்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ பர்த் மார்க் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க மிர்னா. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நிலையில இவங்க சமீபத்துல கலந்துகிட்ட பேட்டியில ஜெயிலர் 2 பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க டைரக்டர் நெல்சன் கிட்ட ஜெயிலர் 2 பத்தி கேட்டதாகவும் அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதா சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க மிர்னா. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் கேட்டு ரொம்பவே தான் எக்ஸைட்டடா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துல தன்னோட கேரக்டர் இருக்குமா இருக்காதாங்கிறது டைரக்டர் கையில தான் இருக்கும்னு பேசியிருக்காங்க. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்குற வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வர்றாரு ரஜினி. இந்த படத்துலையும் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வர்றாங்க. 80களில் காவல்துறையில் நடந்த போலி என்கவுண்டர்களை மையப்படுத்தி உருவாக்கிட்டு வர்ற இந்த படத்தோட படப்பிடிப்பு பல்வேறு பகுதிகளில் நடந்துட்டு வருது. இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தன்னோட 171வது படத்தில் நடிக்க இருக்காரு ரஜினி. இதை தொடர்ந்து தான் ஜெயிலர் 2 உருவாகலாம்னு தகவல் வருது. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவராதது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் அட்லி நடிகர் ரஜினிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் செஞ்சிருப்பதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு வருது. டைரக்டரா அறிமுகமாகி இப்போ முழு நேர நடிகராகவே ஆகியிருக்கிற உரியடி விஜயகுமார் கடந்த வருஷம் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல ஃபைட் கிளப் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு படத்துல இணைஞ்சு நடிச்சிட்டு வராரு. அது என்ன படம், யாரு அந்த படத்தை டைரக்ட் பண்றா, இது சம்பந்தமான அப்டேட் வாங்க பார்க்கலாம். கடந்த 2016ஆம் வருஷம் வெளியான உரியடி படம் மூலமா டைரக்டராகவும் நடிகராகவும் அறிமுகமானார் விஜயகுமார். இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இந்த படத்தோட 2வது பாகத்தை இயக்கி நடிச்சிருக்காரு விஜயகுமார். இந்த படத்தை நடிகர் சூர்யா தயாரிச்சிருந்தாரு. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. இதைத் தொடர்ந்து விஜயகுமார் சமீபத்தில் ஃபைட் கிளப் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அப்பாஸ் ரஹமத் இயக்கியிருந்தார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். இந்த படம் கடந்த வருடம் டிசம்பரில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்துச்சு. இந்த நிலையில் விஜயகுமார் இப்போ இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் எலெக்ஷன் அப்படிங்கிற படத்தில் நடிக்க இருப்பதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இயக்குனர் ப ரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷன்ஸ் மூலமா தயாரிச்சு கடந்த 2022 வெளியான படம் சேதுமான். இந்த படம் மூலமா தான் இயக்குனர் தமிழ் அறிமுகமாகி இருந்தாரு. சேத்துமான் படத்துல உணவு அரசியலை மையப்படுத்தி எடுத்திருந்தாரு இயக்குனர் தமிழ். அந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தன்னோட 2வது படத்தை தேர்தல் அரசியலை மையமா வச்சு நகைச்சுவை கலந்து எடுக்க இருக்காரு தமிழ். இந்த படம் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா இசையில உருவாக இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர இருக்கிற நிலையில வந்திருக்கிற இந்த படத்தோட அறிவிப்பு ஒருவித எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்புல நடிகர் அட்டகத்தி தினேஷ் 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு படத்துல நடிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து தண்டகாரண்யம், JBB ஆகிய 2 படங்களையும் நீலம் தயாரிப்புல தான் நடிச்சிருக்காரு அட்டகத்தி தினேஷ். இதுல JBB படம் அடுத்த மாசம் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியாக இருக்கிற நிலையில அந்த படத்திலிருந்து வந்திருக்கிற அப்டேட்டை என்னன்னு பார்த்துடலாம். டைரக்டர் ப ரஞ்சித்தோட தயாரிப்பு நிறுவனமான நீலம் புரொடக்ஷன்ஸ் மூலமா பல சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள் படம் தொடங்கி 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு, ரைட்டர், சேத்துமான்,
பொம்மை நாயகின்னு பல படங்கள் நீலம் தயாரிப்புல வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் கடைசி குண்டு படத்தோட டைரக்டர் அதியன் ஆதரி டைரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷ் நடிக்கிற தண்டகாரண்யம் அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிற நீலம் புரொடக்ஷன்ஸ், இன்னொரு பக்கம் அட்டகத்தி தினேஷ் வச்சு ஜே பேபி அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சுட்டு வர்றாங்க. அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி டைரக்ஷன்ல உருவாகிற இந்த படத்துல ஊர்வசி முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நடிகர் மாறனும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு டோனி பிரிட்டோ இசையமைச்சிருக்காரு. இவரோட இசையில் ஏற்கனவே 2 பாடல்கள் வெளியாகி இருந்த நிலையில இப்போ இந்த படத்தோட 3வது சிங்கிளை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்துல உருவாகி ரொம்ப காலமா ரிலீஸ் ஆகாம கிடப்பிலே இருக்கிற படத்துல இருந்து ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட் வாங்க பார்க்கலாம். இயக்குனர் கௌதம் மேனன் விக்ரம வச்சு எடுத்த துருவ நட்சத்திரம் படம் பல வருடங்களா ரிலீஸ் ஆகாம இருந்த நிலையில கடந்த வருட செப்டம்பர் மாதம் வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு மறுபடியும் சிக்கல் வந்து கிடப்புக்கு போயிடுச்சு. இந்த படம் சீக்கிரமே வெளியாவதற்கான வேலைகள்ல படக்குழு இறங்கி இருப்பதா தகவல் வருது. இதே மாதிரி கௌதம் மேனன் இயக்கத்துல உருவாக்கி ரொம்ப காலமா வெளியாகாம இருந்துட்டு வர்ற படம் ஜோஷுவா இமைப்போல் காக்க, வேல்ஸ் நிறுவனம் சார்பா ஐஸ்வரி கணேஷ் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துல அவரோட உறவினரான வருண் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது தவிர யோகி பாபு, மன்சூர் அலிகான், விசித்ரா ஆகியோரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் 2019 நிறைவடைஞ்சோ தவிர்க்க முடியாத சில காரணங்களால ரிலீஸ் ஆகாமலேயே இருந்த நிலையில இந்த படம் வர்ற மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு இயக்குனர் கௌதம் மேனன் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில பாடகர் கார்த்தி இசையமைச்சு உருவாகி இருக்கிற இந்த படத்துல இருந்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் எழுதின நான் உன் ஜோஷுவா அப்படிங்கிற பாடல் வீடியோவை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. அந்த பாடல் தற்போது வரவேற்பை பெற்றுட்டு வருது. திரைமுரசுல அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். லண்டன் ஃபாஃப்டா 2024 விருது வழங்கும் நிகழ்வில் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓப்பன்ஹைமர் படம் 7 விருதுகளை குவித்துள்ளது. பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் ஃபாஃப்டா அமைப்பு ஆண்டுதோறும் திரைப்பட விருதுகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இவ்வாண்டுக்கான ஃபாஃப்டா விருது 2024 விருது வழங்கும் நிகழ்வு லண்டன் சவுத் பேங்க் சென்டரில் உள்ள ராயல் ஃபெஸ்டிவல் ஹாலில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான ஹாலிவுட், பாலிவுட் மற்றும் பிரிட்டிஷ் நட்சத்திரங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் 7 விருதுகளுடன் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓப்பன்ஹைமர் திரைப்படம் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. 5 விருதுகளை வென்று புவர் திங்ஸ் திரைப்படம் அதற்கு அடுத்த இடத்தில் உள்ளது. மேலும் பல்வேறு படங்கள் இந்த நிகழ்ச்சியில் விருது பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசுல அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஹைதராபாத்ல நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாகியுள்ள படம் ரஜாக்கர். பாபி சிம்ஹா வேதிகா நடிப்புல உருவாகி இருக்கிற இந்த படத்தை யதா சத்யநாராயணா இயக்கியிருக்காரு. தெலுங்கு, தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கிற இந்த படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட படக்குழு படத்தை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Thank you, director and producer Nanan Karu. It was a wonderful experience working in this film. ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிறது இப்போ தான் அந்த ஒரு டேர்மே வந்திருக்கு. ஒர்க்கிங் வித் மகரந்த் தேஷ்பாண்டே அண்ட் தேஜ் சப்ரு, பாபி சிம்ஹா. அஃப்கோர்ஸ் ஐ நெவர் ஹேட் அ காம்பினேஷன் அவரோட இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அண்ட் எவ்ரி ஒன். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் which is going to teach what history was to the present generation. So in that way I am privileged. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் நான் பண்ணியிருக்கேன். முன்ஷி அப்படிங்கிற கதாபாத்திரம். அது அவங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தேடி இந்த கதாபாத்திரம் உங்களை மாதிரியே இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு ஜஸ்ட் இன் ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாங்க. பண்ணும்பொழுது நான் நினச்சி கூட பார்க்கல இது ஒரு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு. டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹீ இஸ் வெரி காம், கம்போஸ்ட். ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ வாண்ட் அண்ட் ஹீ காட் தட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க் யூ வெரி மச். யூ ப்ராம்ப்டட் மீ Urdu and made me speak that language. And it's an amazing film, and visually it is so stunning, and also I am sure the content in the film is also going to be great, and it will be a visual treat. And also this epic film la na irukrenradhe எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படத்தில் நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும்போதே பவர்ஃபுல் ரோல்ன்றது உண்மையாக அவங்க தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இல்லை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதில் கோரியோகிராஃப் பண்ணி என்னை பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன். அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலாக மாறி அந்த சாங்குக்குள்ளே நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ நிறையா பேசினாலும் அதுக்கு மேலே இந்த படம் பேசும். ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது. இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும்போது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார்கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க? இல்லைங்க, இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஒரு 4 ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். திரைமுரசுல அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி பார்வை. தியேட்டர்கள்ல இன்னைக்கு பல படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல படங்களை பார்த்துட்டு வர ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன படங்களுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்திருக்கு, இதெல்லாம் இந்த சினி பார்வை செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து இப்போது ஃபீமேலுக்கு வந்து எதுவுமே இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. இதில் இறந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லணும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆமாம், வைபவ் சார் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லவ்வாக பார்த்துருப்போம், காமெடியாக பார்த்துருப்போம். இதில் வேறு மாதிரி இருக்கார் வைபவ் சார். ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. நானும் நினைக்கல இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. கண்டிப்பாக சூப்பராக நடிச்சிருந்தார் வைபவ் சார். தானியா மேம்லாம் நடிச்சிருந்தாங்க. ரணம்னா அந்த இப்போ வழி தான் சொல்லலாம். ரணம் அது வந்து ஒரு வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க, படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக. ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தாய் என்ன வேணாலும் செய்வான்றதை நல்லா வச்சுருக்காங்க. சிறந்த தாய் விருது கல்கி அம்மா கொடுக்கலாம். உண்மையில நல்லா பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. நல்ல ஹாப்பி என்டிங்லாம் சொல்லும்போது ஒரு சோகத்தோடு தான் வரணும். அவங்க இறந்துடுறாங்க, கல்கி அம்மா இறந்துடுறாங்க. இந்த ஃபஸ்ட்டில் கதை வந்துட்டு எனக்கு என்ன அந்த இதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டு கதை சூப்பராக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம என்ன மார்ச்சுரல் என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது இந்த படத்து மூலிமா நம்ம காட்டுறாங்க. ஃபேமிலியாக வரலாம் ப்ரோ, தப்பான சீன் எதுவுமே இல்லை. சஸ்பென்ஸ் செம்மையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம்லாம் லவ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் அவ்வளோ எதுவும் இல்லை ப்ரோ. லவ்லாம் இல்லை ப்ரோ, நல்லாயிருக்கு. சஸ்பென்ஸாக இருந்துச்சு ப்ரோ. வணக்கம், என் பேர் பத்மன். ரணம் படத்தில் நடிச்சிருக்கேன். அது மக்களோட சேர்ந்து பார்க்குறதுக்காக வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. அதே க்ரைம் த்ரில்லர் தான் ப்ரோ. ஆனால் வந்து இதில் கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பாடி அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் மூவி. இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பைரி வந்து அதில் ஒன் ஆஃப் த ஃபில்மாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். ஆக்சுவலாக புது டீமு ஃப்ரேமுக்கு உழைச்சிருக்காங்க. உழைப்பு வீண் போகாது. யூத் எல்லாருமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இடத்துல கூஸ் பம்ப் ஆகுது. படம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்மூத்தாக போகும், செகண்ட் ஹாஃப் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பார்ட் 2ல் ஃபுல்லாக நார்த் சைடு அந்த மாதிரி தான் புறா இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ செகண்ட் பார்ட் வரும், பார்ட் வந்தால் தான் என்னென்னு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணே. ஆடுகளம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெற்றிமாறன் படங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுண்ணே.
டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எந்த படத்தையும் ஞாபகத்தில் கதை ரொம்ப உண்மையாக இருந்ததுனால கதை ஜெயிச்சிச்சுனே. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. லோ பட்ஜெட் படம் மாதிரி தெரில. ஆனால் படம் ரொம்ப நல்ல படம். ஏன்னா குமரி முக்கடலும் சந்திக்கக்கூடிய குமரி மண்ணில் கதைக்களமாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய புறா படங்கள் வந்துருச்சு. புறா பந்தயத்தை வச்சு மையமாக வச்சு இவ்வளோ பெரிய படத்தை லென்த்தாக கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி. அது அவ்வளோ டீட்டெயில்டாக படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். இந்த படம் எப்படி நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலாக சார் தான் ப்ரொடியூசரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து கூஸ்பம் மூமெண்ட்லாம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் என்னோட டீம். இது எல்லாமே என்னோட டீம் ஆக்சுவலாக. பட் டேரக்டர் இதில் இல்லை, ஒரு சொந்த ஊருக்கு படமாக போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு ஒரு புது எனர்ஜியாக, ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே பார்க்குற எல்லாருமே அவ்வளோ எனர்ஜியாக அதை என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் படம் பாருங்கள். உங்களை யாருமே வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. பைரி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக, பிடிச்ச படமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பைரி தானே கேட்குறீங்க? பைரி வந்து பாருங்கள், உண்மையுமே ரொம்ப நல்ல படம். ரைட்டிங் ஒர்க் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இப்போ எழுதி வச்சுக்கிங்க, இந்த 2024 தொடக்கத்தில் வந்த மிக சிறப்பான ஒரு படம் அப்படின்னா பைரி. இதுக்கப்புறம் எத்தனை படம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த படம் இந்த தொடக்கத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். ஃபைட் சீன் இருக்குது, காமெடி சீன்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். நல்லா இருந்துச்சு. பைரி பார்த்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ரொம்ப இதாவது இன்றைக்கி வந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழலில் எல்லாருமே மிகப்பெரிய பட்ஜெட்டில் பெரிய பொருள் செலவில் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி இந்த படம் ரொம்ப 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 லோ பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக தயாரிச்சிருக்கிறாங்க தயாரிப்பாளர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு திரைமுரசு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீனா. பாய்.